வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் கேக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஒரு அழகிய பூ. இந்த பூ ரொம்ப சிம்பிள், பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். செய்யறதும் அவ்வளவு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா என்னன்னா, இதுக்கு உங்களுக்கு ஒரு கட்டர் தேவைப்படும். ஸோ இது ஃப்ரெஞ்சு பேனி. ஃப்ரெஞ்சு பேனின்றது அலரி பூ. உங்களுக்கு தெரியும், இது பல நிறங்கள்ல இருக்கு. அதாவது வெள்ளை பூ, நடுவுல மஞ்சளா இருக்கிறது, அதுதான் அந்த காமன் ஃப்ளவர். அதை விட பிங்க்ல இருக்கும், ஒரு டார்க் பிங்க். அப்புறம் நடுவுல டார்க் பிங்கா இருக்கும், சுற்றி வர அந்த இதழ்கள் கொஞ்சம் லைட்டர் கலரா இருக்கும். இன்னொன்னு இருக்கு ஆரஞ்சு கலர். அந்த ஆரஞ்சு கலரும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே கொத்து கொத்தா பூக்கிற மலர்கள் இது. இது சிங்கிள் பெட்டல். ஸோ இதை தவிர உங்களுக்கு தெரியும், அடுக்கு அலரி பூ இருக்கு. அது ரோஸ் கலர்ல இருக்கும், அப்புறம் வெள்ளை நிறத்துல இருக்கும். சில இடங்கள்ல நான் மஞ்சள் பார்த்துருக்கிறேன், பட் இட்ஸ் வெரி ரேர். ஸோ இந்த சிங்கிள் பெட்டல் அலரி பூ தான் நாங்க இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ இது எதனால நான் இது செய்ய எடுத்தேன்னா, இப்போ கேக்குன்னு சொன்னா எல்லாரும் என்ன முதல்ல எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ரோஸ். ஆனா ரோஸ் பல விதமான ரோசஸ் இருக்கு, அழகழகான ரோசஸ் இருக்கு. ஆனாலுமே கூட ரோஸ் வெரி காமன். எங்க பார்த்தாலும் ரோஸ் தான் இருக்கும் அந்த கேக்ல. ஸோ நாங்க கொஞ்சம் அன்காமனா செய்யலாம். எங்களுடைய கேக்ஸ் நாங்க செய்யும் போது கொஞ்சம் யூனிக்கா இருக்கட்டும், கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த பிரெஞ்சு பேனி இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறேன் செய்யறதுக்கு. ஸோ இந்த பிரெஞ்சு பேனி வெப்பமான நாடுகள்ல தான் இருக்கும் அநேகமாக. அதாவது இப்ப இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஹவாய், இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பூ நிறைய பூக்கும். ஆஸ்திரேலியாலையும் இருக்கு. ஆஸ்திரேலியால எல்லா கலர்ஸுமே இருக்கு. நான் சொன்னது போல வெள்ளை, பிங்க், ஆரஞ்சு, மஞ்சளும் இருக்கு. அதாவது நடுவுல டார்க் மஞ்சள், பெட்டல்ஸ் எல்லாம் லைட்டா கலர் மஞ்சள், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு நாங்கள் ஒரு கேக் டெக்கரேட் பண்ண போறோம். ஸோ அந்த கேக்குக்காக நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரெஞ்சு பேனி பூ செய்து காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் செய்ய போறது சிங்கிள் பெட்டல்ஸ் உள்ள அலரிப்பூ. ஃபாண்டன்ட் நல்லா பிசைஞ்சிருக்கணும், அப்பதான் அதில் கிராக்ஸ் வராமல் இருக்கும். இது மாதிரி ஒரு கட்டர் உங்களுக்கு தேவைப்படும். இது நீங்கள் கடைகளில் வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒயிட் ஃப்ளவர்ஸ் நான் செய்கிறேன், அதனால ஒயிட் ஃபாண்டன்ட் நான் வச்சுருக்கிறேன் இங்கே. இது ஃப்ளவர்ஸுக்குன்னே, ஃப்ளவர் மேக்கிங்க்குன்னே இருக்கிற ஸ்டாண்ட். அப்புறம் ஒட்டுறதுக்கு டைலோஸ். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னம் நாங்கள் டைலோஸ் உபயோகப்படுத்தி இருக்கிறோம். அது பவுடராக இருக்கும், அதை கொஞ்சம் தண்ணியில் அப்படி கரைச்சி இது நாங்கள் உபயோகப்படுத்தி பெட்டல்ஸை ஒட்டலாம். மற்றது கார்ன்ஃப்ளவர். இந்த பூ பாருங்க, 5 பெட்டல்ஸ் இருக்கு இதுல. ஸோ இதை போல நாங்கள் செய்து எடுக்கணும். நான் பாருங்க, இப்போ இந்த பெட்டல் கொஞ்சம் திக்கான பெட்டல் தான். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கலாம். ஓகே, இது நாங்கள் இப்போ ஒன்னோட ஒன்று விட்டணும். இது நீங்கள் பெட்டல்ஸ் வெட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் குவிக்காக ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா அது காஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ இதை வந்து இப்போ நாங்கள் இப்படியே திருப்பி இந்த சைடில் கொஞ்சம் டைலோஸ் தடவிட்டு அதை அப்படியே ஒட்டி விட்டுறாங்க. கையில் ஒட்டாமல் பார்த்துக்குங்க. ஸோ இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற இந்த பகுதி தான் அப்படியே இங்கே ஸ்டெம்மாக வரப்போகுது. ஸோ இது வந்து நீங்கள் மெதுவாக ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப கவனமாக செய்யணும். ஸோ இந்த பூ இந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கிற அளவுக்கு இதை விரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யலாம். ஓகே, ஸோ இதே போல் மற்ற பூவையும் செய்வோம். கீழேயும் இந்த ஸ்டெம்மை வந்து நீங்கள் அப்படியே மெதுவாக உருட்டி அந்த ஷேப்பு கொண்டு வரணும். ஆனால் ரொம்ப டெயின்ட்டி, இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸும் நாங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் காய விடுங்க. இது இன்னும் கூட ஒரு 2 டேஸுக்கு காஞ்சதுன்னா ரொம்பவே நல்லது. ஃப்ரெஞ்ச் பேனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ரொம்பவே சிம்பிள். அதாவது இது வந்து ரொம்ப குயிக்காக செய்யலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் செய்யணும்னா நீங்கள் இது ஃப்ரெஞ்சு பேனியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது என்ன, ஒரு கட்டர் தான் வேணும் உங்களுக்கு. அப்படியே பெட்டல்ஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஊட்டிக்கிட்டே போகணும், அவ்வளோதான். ஆனால் என்னென்னா இது நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு முன்னம் ஒரு 2-3 நாட்கள் அப்படியே அதை வச்சுருங்க. ஏன்னா ஃபொண்டன்ட் வந்து காய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து டேமேஜ் ஆகாது, உடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கேக்கை இந்த ஃப்ரெஞ்சு பேனி பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. இது போல் ஒரு அருமையான ரெசிபியோட நான் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். தயவு செய்து சாந்தாஸ் கேக்ஸை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி. வணக்கம்.